திருவலஞ்சுழி வெள்ளை விநாயகருக்கு பச்சை கற்பூரம் மட்டுமே சாத்தப்பட்டு வருது. வேலூருக்கு கிட்டக்க இருக்கிற சேன்பாக்கம்ன்ற ஊர்ல பால விநாயகருக்கு தாமரை தண்டு நூலால நெய் விளக்கேத்தி பாலாபிஷேகம் செஞ்சா புத்திரை பேரு கிடைக்கும். செஞ்சேரி மலைன்னு அழைக்கக்கூடிய தென்சேரிகிரி மலையோட அடிவாரத்துல எழுந்தருளி இருக்கிற இந்த விநாயகருக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செஞ்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பரணி, ரோஹிணி, புனர்பூசம், அஸ்தம், மூலம் இந்த நட்சத்திர நாட்கள்ல இந்த விநாயகரை சந்தன அபிஷேகம் செஞ்சு வணங்குறது ரொம்ப சிறப்பு. திருப்புறம் பயத்தளத்துல சிப்பி, கிளிஞ்சல் முதலான கடல்படு பொருட்களால் ஆகப்பட்ட விநாயகர் தேன் அபிஷேக பிரியர். இவருக்கு எவ்வளவு தேன் அபிஷேகம் செஞ்சாலும் கீழே வழியாம அனைத்தையுமே விநாயகர் வடிவுகள் போகிறத காணலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட முன்புறத்துல இருக்கிற பொற்றாமரை குளத்தோட தென்மேற்கு மூலையில அமைஞ்சிருக்கிற விநாயகர் திருநீற்று விநாயகர்னு அழைக்கப்படுறாரு. அங்க வர பக்தர்கள் எல்லாரும் கைகளாலேயே அவருக்கு விபூதி அபிஷேகம் செஞ்சு வணங்குறாங்க. மகம், உத்திரம், விசாகம், கேட்டை, பூராடம் இந்த நட்சத்திர நாட்கள்ல இந்த விநாயகருக்கு திருநீர் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா நினைச்ச காரியம் நிறைவேறும். மிருகசீஷம், பூரம், அனுஷம் இந்த நட்சத்திர நாட்கள்ல விநாயகருக்கு கஸ்தூரி மஞ்சள் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். பூர நட்சத்திர நாள்ல விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சீங்கன்னா இல்லத்துல வளம் கொளிக்கும். திருவோணம் நட்சத்திர நாள்ல விநாயகருக்கு சொர்ணாபிஷேகம் செஞ்சீங்கன்னா செல்வம் கொளிக்கும்.